ஸோ இந்த வீடியோவில் அதே ரெடக்ஷன் ஃபார்முலா ஃபார் இன்டெக்ரல் 0 to pi by 2 sin power n x dx. ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் வெறும் அதாவது வித்தவுட் லிமிட் இல்லாமல் போட்டிருப்பேன். இப்போ லிமிட் கொடுத்து கூட சம்டைம் கேட்குறாங்க. ஸோ அந்த லிமிட் இல்லாமல் இருக்கிறத அந்த பாட்டை போட்டு தான் அது போடணும். ஸோ இது எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி ஸோ இந்த ப்ராப்ளத்தை நம்ம ஐன்னு எடுத்துப்போம். ஸோ அதாவது இன்டெக்ரல் 0 to pi by 2 sin power n x dx. ஸோ அது in equal எழுதிக்கிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம்ல, இதோட இன்டெகிரேஷன் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த பார்ட் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும். அந்த ரிசல்ட் இங்கே எழுதுறேன். அதாவது மைனஸ் காஸ் எக்ஸ் சைன் பவர் n மைனஸ் ஒன் எக்ஸ் பை என் பிளஸ் n மைனஸ் ஒன் பை என் ஐ n மைனஸ் டூன்னு வந்தது. ஓகே, ஸோ இந்த நம்ம அந்த ஆல்ரெடி அதாவது இன்டெக்ரல் சைன் பவர் n எக்ஸ் டிஎக்ஸை நம்ம ஐன்னு எடுத்துட்டு அந்த ரிசல்ட் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போறேன், இப்போ லிமிட் இதில் லிமிட் கொடுத்துருக்காங்களா, அப்போ லிமிட் அதாவது இன்டெக்ரல் 0 to pi by 2 சைன் பவர் n எக்ஸ் டிஎக்ஸ். தட் மீன்ஸ் இப்போ நான் அப்படியே லிமிட் அப்ளை பண்ண போறேன். மேலே என்ன இருக்கோ அதுக்குள்ள அப்படி லிமிட் அப்ளை பண்ணுங்க. அப்போ ஒரு பாக்ஸ் போட்டு மைனஸ் காஸ் எக்ஸ் சைன் பவர் n மைனஸ் ஒன் சைன் பவர் n மைனஸ் ஒன் சைன் பவர் n மைனஸ் ஒன் எக்ஸ் பை n ஹோல் பாக்ஸ் அந்த லிமிட் 0 to pi by 2 போடுங்க லிமிட். ஓகே, ஸோ இங்க இந்த n மைனஸ் ஒன் பை n ஐ n மைனஸ் டூ அப்படியே இருக்கட்டும். ஓகே, ஸோ இதில் லிமிட் அப்ளை பண்ணீங்கன்னா இதோட வேல்யூ என்ன வரும்னா அப்பர் லிமிட் அதாவது காஸ் எக்ஸ் இருக்கிறதுலாம் பை 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 டூன்னு போடணும். இதில் வந்து நம்மளுக்கு காஸ் பை பை டூட வேல்யூ வந்து 0. ஓகே, ஆனால் சைன் 90 பை பை டூனா அதோட வேல்யூ வந்து 1 வரும். எனிவே நம்ம லோவர் லிமிட் போடும்போது ஃபர்ஸ்ட் காஸ் 90 ஜீரோனா ஃபுல்லாகவே 0 ஆயிரும். அடுத்த லோவர் லிமிட்ல சைன் 0 வரதுனால சைன் 0 வேல்யூ வந்து 0, அதனால 0 ஆயிரும். அதனால இது ஃபுல் லிமிட்ல வேல்யூ என்ன வரும்னா 0ன்னு வரும். ஸோ அதனால 0 சைடில் காமிச்சிட்டு வெறும் n மைனஸ் ஒன் பை n பை ஐ n மைனஸ் ஒன் டூ சாரி. ஸோ தேர்ஃபோர் இப்போ நம்ம இன்டெக்ரல் 0 to pi by 2 சைன் பவர் n மைனஸ் சைன் பவர் nx dx. இது ரிசல்ட் வந்து என்னன்னா n மைனஸ் ஒன் பை n, இங்க ஐ n மைனஸ் டூன்னு வரும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை ஜென்ரலைஸ் பண்ணிட்டே இருக்கலாம். எப்படின்னா ஐ என் மைனஸ் ஒன் அடுத்து இந்த இப்போ ஐ என்னன்னா இந்த மாதிரி போடுறோம். ஆக்சுவலா இந்த ப்ராப்ளம் ஐன்னு எடுத்திருக்கோம். என் இருந்தா மேலே n மைனஸ் ஒன் என் டவுன்ல n போடுறோம். இப்போ n மைனஸ் டூனா அதாவது ஓகே நான் சொல்றேன் பாருங்க, இங்க n இருக்கனால அந்த n டவுன்ல போடுறோம், மேலே n மைனஸ் ஒன். ஓகே, அப்போ இது பக்கத்துல இப்போ n மைனஸ் டூ இருந்தா டவுன்ல n மைனஸ் டூ போடணும், மேலே n மைனஸ் த்ரீ. ஸோ என்ன இப்போ ஐ என்ன கீழே n போடுறோம் n மைனஸ் ஒன். இப்போ ஐ n மைனஸ் டூனா கீழே n மைனஸ் டூ. அப்படி என்ன ஆகும்னா அப் அண்ட் டவுன். ஸோ நியூமரேட்டர்ல ஆட் நம்பர்ஸா போகும், டவுன் ஈவனா வரும். n மைனஸ் த்ரீ கீழே n மைனஸ் டூ, அடுத்து n மைனஸ் ஃபைவ் டவுன்ல n மைனஸ் ஃபோர். ஸோ இந்த மாதிரி டேர்ம் வந்து அப்படி போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ அந்த லாஸ்ட்ல வந்து இங்க லாஸ்ட்ல என்ன வரும்னா தெர் ஆர் டூ கேஸ் இருக்கு, ஆட் ஆர் ஈவன் சொல்லிட்டு ரெண்டு கேஸ். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அது என்ன சொல்றேன், சப்போஸ் n இஸ் ஆடா இருந்ததுன்னா, ஸோ அந்த ரெண்டு கேஸ் இங்கே சொல்லிடுறேன். இஃப் n இஸ் ஆட் நம்பர், ஸோ அதாவது n இஸ் ஆட்னா n கிரேட்டர் ஈக்குவல் டு 3ன்னு இருக்கும். 3ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், 3 5 அதுவே போவோம். இப்போ n ஈக்குவல் நம்ம 3 போட்டா இங்க என்ன வரும்னா ஐ 1 வரும். ஸோ லாஸ்ட்ல இப்போ சப்போஸ் இதுல நீங்க அப்ளை பண்ணி பாருங்க, என்னோட வேல்யூ நான் 3ன்னு அப்ளை பண்றேன். ரவுண்ட் பண்றல எங்க இருக்கிறதுல n இருக்கிறது 3ன்னு போடுங்களேன். 3ன்னு போட்டா என்ன வரும், மேலே 3 போட்டா 3 மைனஸ் ஒன் 2 டவுன்ல 3 வரும். ஸோ இங்க ஐ 3ன்னு போட்டீங்கன்னா ஐ 1 வரும். ஸோ இதுதான் அந்த லாஸ்ட் வேல்யூ. ஸோ n இஸ் ஆடா இருந்ததுன்னா அதாவது ஸ்டார்டிங் வேல்யூ 3ல இருந்து 5 அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலால n மைனஸ் ஒன் பை n அந்த ஆட் நம்பர் கீழே ஈவன், லாஸ்ட்ல என்ன வரும்னா 2/3 ஐ 1 வரும். ஸோ இதே இது இஃப் n இஸ் ஈவன், தட் இஸ் n இஸ் கிரேட் ஈக்குவல் டு 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதே ஃபார்முலா தான் n மைனஸ் ஒன் பை n மைனஸ் த்ரீ பை n மைனஸ் டூ n மைனஸ் ஃபைவ் பை n மைனஸ் ஃபோர் டாட். ஸோ இப்போ ஈவன்னா 2, இந்த ஃபார்முலா ரவுண்ட் பண்ணிக்கலாம், இல்லை 2ன்னு அப்ளை பண்ணுங்க. மேலே 2 அப்ளை பண்ணா 1 வரும், டவுன்ல 2 வரும். அடுத்து ஐ 2 மைனஸ் 2 0, ஐ நாட் ஐ 0ன்னு வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. இப்போ இந்த ஐ ஒன்னா என்ன ஐ நாட்னா என்ன அதை நான் சைடில் போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ நாட் கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஐ நாட்னா என்ன, மேலே பாருங்க அந்த ஃபார்முலா இந்த மேலே ப்ளூ கலர்ல ரவுண்ட் பண்ற பாருங்க, நம்ம ஜெனரலைஸ் ஃபார்முலா இதில் அப்படியே அப்ளை பண்ணுங்க. இதுல ஐ n இருக்கிறதுல 0ன்னு போட்டீங்கன்னா ஐ 0 ஈக்குவல் டு இன்டெகிரல் 0 to pi by 2 sin
பவர் 0x dx வரும். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எனிதிங் பவர் 0னா வேல்யூ 1. ஸோ அதனால சைன் பவர் 0 1 அது தேவையில்லை, வெறும் dx போட்டா போதும். ஸோ பவர் இங்க பை பை 2 இது. ஸோ சைன் பவர் 0 வந்து 1 ஆயிரும், அதனால தேவையில்லை, பை பை 2. அடுத்து இன்டெகிரல் ஆஃப் டிஎக்ஸ்னா எக்ஸ்னு வரும். இன்டெகிரல் டிஎக்ஸ்னா எக்ஸ்னு சொல்லுவாங்க. டிஎக்ஸ் இன்டெகிரேஷன் டிஎக்ஸ்னா இந்த ஆன்சர் வந்து எக்ஸ், அதனால வெறும் எக்ஸ்னு வந்துடும். லிமிட் 0 டு பை பை 2. இப்போ எக்ஸ் இருக்கிறதுல பை பை 2 போட்டீங்கன்னா பை பை 2 மைனஸ் லோவர் லிமிட் மைனஸ் போட்டுட்டு இந்த 0 0ன்னு போடணும். ஸோ எனிவே பை பை 2ன்னு வருது. இதுதான் வந்து ஐ நாட் வேல்யூ. ஓகே, ஸோ இந்த ஐ நாட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். இதே நான் போட்டுறேன். I1 equal to integral 0 to pi by 2. அதே ஃபார்முலால மேல ரவுண்ட் பண்ணிருக்கேன் பாருங்க. அதே ஃபார்முலால n இருக்கிறதுல 1 போடுங்க. அப்ப sin power 1 வரும். sin power 1x dx 1 போட தேவையில்ல. ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் sin x உங்களுக்கு தெரியும், மைனஸ் காஸ் எக்ஸ், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அந்த லிமிட்டை கீழே 0 மேல பை பை 2 போட்டுக்கோங்க. ஸோ அந்த மைனஸை வெளியே எடுத்துருங்க, ஒரு பாக்ஸ் போடுங்க. அப்பர் லிமிட் அதாவது காஸ் 90 மைனஸ் காஸ் 0ன்னு வரும். ஓகே, ஸோ மைனஸை வெளியே வச்சிருக்கேன். காஸ் 90னா இப்பதான் சொன்னேன், காஸ் 90னா 0, காஸ் 0னா 1. ஸோ நடுவில் மைனஸ். ஸோ இந்த -1 வெளியே ஒரு மைனஸ் +1 வரும். ஸோ I1 ஓட வேல்யூ வந்து 1, I0 ஓட வேல்யூ பை பை 2. ஸோ இப்போ இந்த I0னா பை பை 2, I1னா 1 தான். ஸோ இதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ ஈக்குவல் டு இந்த மாதிரி போட்டு மேலே n-1/n, n-3/n-2, n-5/n-4. ஸோ மேலே ஆடு கீழே ஈவன் டாட் 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 2/3. ஸோ I1 ஓட வேல்யூ 1 தான். ஸோ அந்த 1 போடணும் தேவையில்ல. அதாவது if n is odd, n is greater equal to 3 போட்டுக்கோங்க. ஓகே, இதே ஈவனுக்கும் அதே தான், இந்த ஃபர்ஸ்ட் தான் அதே தான். இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் போட்டிருப்பேன், அதெல்லாம் ஈஸியாக பாருங்க. இந்த டெரிவேஷன் கேட்டாங்கன்னா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1/2 I0. இப்போ அந்த I0 தான் போட்டேன். I0ஓட வேல்யூ என்னது பை பை 2. சைடில் போட்டுருக்க பாருங்க, பை பை 2ன்னு இருக்கு. ஸோ இந்த பை பை 2 மட்டும் பக்கத்தில் போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து integral 0 to pi by 2 sin power nx dx reduction formula for. ஸோ இந்த லிமிட் 0 to pi by 2 கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா. ஸோ சைடில் இந்த I0 I1 சொல்லி அதை எப்படி கண்டுபிடிச்சோன்னா அதை ஃபர்ஸ்ட் சைடில் கண்டுபிடிச்சிருங்க. ஸோ இதை அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். ஓகே, ஸோ இந்த சம் கண்டிப்பாக கேட்டிருக்காங்க நிறைய வாட்டி. ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், ஸோ ரெக்கார்டிங் வீடியோ வந்து லாஸ்ட் 13 years 12 years கொஸ்டின் பேப்பரோட ரெக்கார்டிங் வீடியோஸ் மேக்ஸ் 2க்கு இருக்கு. ஓகே, அதாவது 10 வருஷம் கொஸ்டின் 12 வருஷம் கொஸ்டின்ல உள்ள 2 மார்க்ஸ் யூனிட் வைஸா. இப்போ யூனிட் 1ல 10 வருஷம் என்னென்ன 2 மார்க் கேட்டிருக்காங்க, அதுல 5 மார்க் 10 மார்க். அது மாதிரி யூனிட் 2ல 2 மார்க்ஸ் 5 மார்க் 10 மார்க். அது மாதிரி ஒரு 10-12 வருஷம் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணி ஆன்லைன் கிளாஸ்ல எடுத்த வீடியோஸ் இருக்கு. ஓகே, அது யாராவது வேணும்னா நீங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பி அது லோவஸ்ட் ப்ரைஸ்ல அவங்க கொடுக்குறோம், அந்த ப்ரைஸ் கொடுத்து நீங்க வாங்கிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த பேசிக் கான்செப்ட்லாம் நான் போட்டது ரொம்ப பக்கா இருந்தா நல்லா ஸ்கோர் பண்ணனா அந்த வீடியோ எடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், அண்ட் கரண்ட் சிலபஸ்ல வெக்டார் இன்டெகிரேஷன் மட்டும் கிடையாது. அந்த ரெக்கார்டிங் வீடியோல நான் ஃபுல்லாவே போட்டிருப்பேன். அதில் அந்த வெக்டார் இன்டெகிரேஷன் தவிர மீதி எல்லாத்தையும் நீங்க படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஏன்னா இப்போ இருக்கிற சிலபஸ் அந்த ஒரு யூனிட் மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. பட் கொஸ்டின் பேப்பர் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரப்போகுது இது. ஆனால் நீங்க அந்த ப்ரீவியஸ் இயர் வேற சப்ஜெக்ட் கோட்ல இருக்க கொஸ்டின் பேப்பர், ஆனால் இதே சிலபஸ் ஒரு யூனிட் மட்டும் கிடையாது. அந்த கொஸ்டினா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா எப்படி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறாங்க ஒரு ஐடியா வரும். ஓகே, ஸோ எனிபடி இன்ட்ரெஸ்ட் அந்த ரெக்கார்டிங் வீடியோ வேணும்னா அந்த இதில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் கொடுத்துருப்பாங்க, ஆன்லைன் ரெக்கார்டிங் வீடியோ வாட்ஸ்அப், அந்த நம்பர் எடுத்து நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க. அது லோவஸ்ட் ப்ரைஸில் வேணும் வாங்கிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் போடுங்க. ஓகே.